உண்மையாக நாங்கள் அன்பு காட்டுறோம்னு சொல்லி நாங்கள் கடும் விருப்பம் என்ற பிள்ளையோட நான் கடும் பாசம் பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறேன் எல்லாம் சொல்லுவோம். அப்பா அவர் கடும் விருப்பமான வெளியில் காட்ட மாட்டார். மரத்துக்கு கீழே இருக்கிற வீர் மாதிரி தான் அவர் அன்பு வெளியில் காட்ட மாட்டார். ஆனால் வாப்பாண்டா கடும் பயம், அப்பாண்டா பயம். பிள்ளைகளுக்கு அன்பை வெளிக்காட்டணும். வெளிக்காட்டாத அன்பை சின்ன வயதில் பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதுக்கு மறைமுகமாக காட்டுகின்ற அன்பை புரிஞ்சு கொள்றதுக்குரிய ஆற்றல் குறைவு. இப்போ நான் ஒரு சும்மா சொல்கிறேன், என்னையே நான் ஒரு பிள்ளையை விரும்புகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று அந்த பிள்ளையை நான் விரும்புகிறேன்னு சிரிக்கணும், இல்லாட்டி கதைக்கணும். அப்படியும் ஒன்றுக்கு மேலான்னு சொல்லி சொன்னால் கடிதமாக அதை எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொருவன் வந்து நான் ஒன்று இதை ஒன்றும் செய்யாமல் நான் விரும்புகிறேன்னு கொண்டு வந்தால் இன்னொருவன் வந்து கல்யாணம் முடிச்சு கூட்டி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அன்பு என்பது வெளிக்காட்டப்படணும், அது பிள்ளைக்கு தெரியணும். அன்பு எப்படி வெளிக்காட்டுன்னு கேட்டால் கணவருக்கு தெரிய, பிள்ளைகளுக்கு அன்பு எப்படி வெளிக்காட்டுறது. உண்மையாக இன்றைக்கு ஒரு பிள்ளை சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய அன்புகளை நாங்கள் வெளிக்காட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பழக்கம் பிள்ளைகளிடையே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையாக ஒரு பிள்ளை தோற்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைக்கான அரவணைப்பும் பாசமும் ஊக்கப்படுத்தலும் தட்டி கொடுத்தலும் தேவை. ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகிட்டு சொல்லி சொன்னால், ஒரு பிள்ளை ஒரு லவ் பிரேக் ஆகி கொண்டு நிற்கிறான் என்று சொல்லி சொன்னால் அவனை நாங்கள் பார்க்கின்ற விதம், உண்மையாக அந்த பிள்ளைக்குத்தான் உங்களுடைய அரவணைப்பு, ஆற்றுப்படுத்தல், தோற்றுதல், தேற்றுதல் எல்லாம் பிள்ளைகளுக்கு தேவை. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்டை எடுத்து ஃபெயில்னு சொல்லி சொன்னால் இனி உருப்பட மாட்டான், அதோட நாங்கள் பிள்ளையை கவனிக்கிறதை விட்டுருவோம். 5ஆம் ஆண்டு வரைக்கும் காட்டுகின்ற ஊக்கம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஏஎல் ஓஎல் வரை நாங்கள் கொண்டு வந்து நிற்கிறல்ல. அப்போ ஆகவே பிள்ளைகள் என்று சொல்கிறவங்களோட நாங்கள் தோற்கின்ற பொழுதோ நாங்கள் காட்டுகின்ற ஈடுபாடு ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை பிள்ளைகளிடத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு உதவி தேவை. ஒரு லவ் பிரேக் ஆகி நிற்கிறான், ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வியை கண்டிருக்கிறான், ஒரு சில சம்பவங்களில் சித்தி அடையாமல் இருந்திருக்கிறான். அந்த நேரத்தில் நான் மகன் இது பிரச்சனை இல்லை, இப்படி செய்யுங்கம்மா, அப்படி செய்யுங்க, நம்பிக்கை ஒன்றை கட்டி எழுப்ப முடியும். ஒரு பிள்ளை முதலாவது தரம் தோத்த இடத்தில் இன்றைக்கு தோல்வி கண்டவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் அல்லது ஆறுதப்படுத்தல் இல்லை என்றபடியால் நாங்கள் செய்யலை என்று சொல்லி சொன்னால் கன வெற்றிகளை கண்டிருக்க மாட்டாங்க. அப்போ ஆகவே பெற்றோராகிய நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய வகிபாகம் என்ன என்றதை நாங்கள் முதலாவதாக நாங்கள் யோசிக்கணும். மிக முக்கியமான விடயம் அந்த விஷயம்.